எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட 27வது நாள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டும் கூட. இந்த சித்திரை முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்தே நமக்கு வருது. வருடத்துடைய முதல் நாளே நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதும் ரொம்பவே சிறப்பு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு கனி காணுதலில் இருந்து நம்மளுடைய 27வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை, சஷ்டி விரதம், குலதெய்வ வழிபாடு, இது எல்லாத்தையுமே நான் எப்படி செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வருஷப்பிறப்புக்கு முதல் நாளே வீடு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு வாசல்லையும் சாமி ரூம்லையும் மாக்கோலம் போட்டு விட்டுட்டேன். நம்ம வாசலில் இது போல் மாக்கோலம் போடுறதுனால நமக்கு 2 விதமான நன்மைகள் இருக்குது. கோலம்லாம் போட்டு காஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாசலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 2-3 நாளைக்கு அழியாமல் நமக்கு அப்படியே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சரிசி மாவை அரைச்சி இந்த மாதிரி கோலம் போடும்போது எறும்புகளும் நிறையா இதை சாப்பிடும். இதுவும் நமக்கு ஒரு அன்னதானம் மாதிரி தான். அதனால விசேஷ நாட்களில் மட்டும் இல்லை, நமக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு நமக்கு எந்த டிசைன் வேணாலும் அழகாக வாசலில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாக்கோலெல்லாம் காஞ்சோன்னே எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய கணவரும் கடை முடிச்சுட்டு சாயங்காலம் தான் வந்தாங்க. என் கூட சேர்ந்து அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீடு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு மாக்கோலம் போட்டுட்டு இருந்தேன். அவங்க அழகாக சாமி படங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு சாமி ரூம்லேயும் நிலைவாசல்லையும் மாவிலை தோரணம் கட்டிட்டாங்க. சரியாக 9 மணிக்கெலாம் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கனி காணுதலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இந்த கனி காணுதலுக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒரு தாம்பழத்தில் நம்ம முக்கணிகளும் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு முக்கணியில் பலாப்பழம் மட்டும் கிடைக்கல. அதனால நான் ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை, மாதுளை, நெல்லிக்காய் இது எல்லாமே கலந்து கொஞ்சமாக வாங்கியாச்சு. இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழமும் வச்சுருந்தேன். அடுத்து மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பூ, இது கூடவே நம்ம வெள்ளி, தங்கம் இது 2மே வச்சுக்கணும். நான் யூஸ் பண்ணுற கொலுசும் என்னுடைய கணவருடைய மோதிரமும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து நாணயங்களை இந்த மாதிரி குவியலாக எடுத்து வச்சுருக்கேன். பசங்களோட உண்டியில் இருந்த காசை எடுத்து நான் கிண்ணத்தில் போட்டு இது மாதிரி குவியலாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கனி காணுதலில் நாணயங்கள் இது மாதிரி குவியலாக பார்க்குறது அந்த வருடம் முழுக்க நமக்கு குறைவில்லாத செல்வத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய், 20 ரூபாய் இது 2ம் சேர்ந்து ஒரு கட்டு மாதிரி கட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட 500 ரூபாய், 100 ரூபாய் தான் இருக்கணும் பணக்கட்டு அப்படின்லாம் இல்லை. 10 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு 200 ரூபாய்க்கு 20 நோட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம லப்பர் பேண்ட் போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டு மாதிரி வந்துடும். அதையுமே அந்த தாம்பாளத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு கண்ணாடியும் எடுத்து வச்சிடலாம். இதுதான் கனி காணுதலுக்கு தேவையான பொருட்கள்லாம். இப்போ இது எல்லாத்தையுமே பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம எங்கே தூங்குவோமோ அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிடணும். காலையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம முத கண்ணு முழிச்சு பார்க்குறது இந்த பொருட்களில் தான் பார்க்கணும். இதை தான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்துடைய முதல் நாளே நம்ம இந்த மாதிரி காலையில் இந்த பொருட்களெல்லாம் கண் விழிக்கிறதுனால நம்ம வருடம் முழுக்க செல்வ செழிப்போடு நல்ல வளமோடு இருப்போம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இந்த கனி காணுதல் நிறைவு செஞ்சதுக்கப்புறமா எப்பவும் போல் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோடைய 27வது நாள். இந்த நாளுடைய விடியல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 மணிக்கு தான் தொடங்குனுச்சு. ஏன்னா ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். இருந்தாலும் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்ததுனால காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்த கையோடைய வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு சரியாக 4:45 விளக்கேற்றிட்டேன். இந்த வருடத்துடைய முதல் நாளில் நான் செய்கிற பிரம்ம முகூர்த்த பூஜையில் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த 27வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் நல்லபடியாக நிவர்த்தி செஞ்சுட்டேன். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் சித்திரை முதல் நாள் அன்றைக்கி ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சித்திரை முதல் நாளில் நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கோம், வீட்டில் சாமி கும்பிட்ருக்கோம். ஆனால் என்னுடைய இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் வருடத்துடைய முதல் நாள் வந்தது எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வளர்பிறை சஷ்டியும் கூட, என்னுடைய முதல் சஷ்டி விரதமும் கூட. இது எப்போவுமே சஷ்டி அன்னைக்கு அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருப்போம். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக விரதம்லாம் இருந்ததில்ல. ஆனால் இந்த தடவை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேய்பிறை சஷ்டியிலே சொல்லியிருந்தேன். என்னுடைய கணவர் சொன்னாங்க, நீ வளர்பிறை சஷ்டியிலேருந்து விரதம் இரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை சஷ்டி சரியாக இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இன்றைக்கி தான் சஷ்டி விரதமும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது. சரியாக 5 மணிக்கெலாம் பூஜை நிவர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும்
விநாயகர் பாடலும் விநாயகர் மந்திரமும் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்தே வந்து படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே முருகருக்கு நைவேத்தியம் செய்யறதுக்கு பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணியிருந்தேன். பஞ்சாமிர்தம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம். இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 வாழைப்பழம் இருந்ததுன்னா போதும். அதை உரிச்சிட்டு கையால் நல்லா வந்து நம்ம மசிச்சு விட்டுட்டு 2 வாழைப்பழத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ஜீனி சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கலாம். கல்கண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. 1 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். அதை நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே கரண்டியால் ஒன்றா சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா முருகருக்கு ரொம்ப பிடிச்சமான பஞ்சாமிர்தம் நம்ம வீட்டிலே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்படி தான் வந்து நான் பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி 6 மணிக்கு மேலே முருகருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு அவரையும் வந்து நல்லபடியாக வழிபட்டாச்சு. காலையில் இந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை கிளப்பிட்டு சரியாக 8 மணிக்கெலாம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம எந்த ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்கும் போதும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நமக்கு அவ்வளவு நன்மைகளை தரும். இந்த நல்ல நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாயங்காலமாக முருகர் கோயிலுக்கு போயிட்டு கோவில்லையும் போய் அவரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாச்சு.